ஏரி குளங்கள் வந்து வடகிழக்கில் மட்டும்தான் வர வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு இயற்கையான சில விஷயங்கள் மலைகள் வருது. மலை எந்த பக்கம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலையானது தெற்கு நடுப்பகுதியும், மேற்கு நடுப்பகுதியும் அல்லது தென்மேற்கு மூலையில மழை வந்தால் சாலச் சிறந்தது. இப்ப நீங்க அது மாதிரியான ஒரு பிளாட்ட தேடுங்களேன். தமிழ்நாடு ஃபுல்லா தெற்கு பக்கம் மலை சார். எனக்கு தெற்கு பக்கம் மலை இல்ல. சரி மேற்கு பக்கம் மலை இருக்கு சார். அந்த பிளாட் வாங்கலாமா? இல்ல அங்க வீடு கட்டியிருக்காங்க சார். அந்த வீடு வாங்கலாமான்னா தாராளமாக வாங்கலாம். அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த அச்சரப்பாக்கம் லைன் எடுத்தீங்கன்னா, சூப்பரா மேற்கு பக்கம் மலைம்மா. ஒரு ம். 6 கிலோமீட்டர் மேற்கு பக்கம் மலை. அந்த இடத்துல தான் அந்த ஆரியாஸ் ஹோட்டலு, 99 காஃபி 95. ஷாப்பு, அதுக்கப்புறம் வந்து அது வேற எங்கேயும் இல்ல. அது எங்க ஊர் தான். அதுக்கப்புறம் மனோஜ் பவனு, இப்போ ஏ டூ பி கூட வரப்போகுது. அது அந்த இடம் நான் எதற்கு சொல்றேன்னா, அ எனக்கே அது வந்து சேலுக்கு வந்தது. ம். ஆனால் நான் அத இந்த பக்கம் மலை வச்சுக்கிட்டு, இந்த பக்கம் இது எங்க எவன் வரப்போறான்? ம். அப்படின்ற ஒரு தாட் எனக்கு ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர். ஓகே. ஆனால் இந்த வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வந்தபோது, என்னடா இவ்ளோ பெரிய இடத்த நம்ம மிஸ் மிஸ் பண்ணிட்டோமே! பண்ணிட்டோம். அப்படின்ற யோசனை எனக்கு இன்னுக்குள்ளும் ஓடிட்டு இருக்கு. அப்போ மேற்கு பக்கம் மழை வருகிறது என்றால், அந்த மனையை நீங்கள் தாராளமாக வாங்கிக் கொள்ளலாம்.